மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் 67 இடங்களில் தன்னை நாய் என்று குறிப்பிடுகிறார். நம்ம அருளாளர்கள் நிறைய பேர் அப்படி தான் குறிப்பிட்டாங்க. ஏன் அவங்கள நாயின்னு குறிப்பிட்டாங்க தெரியுமா? உண்மையிலே நாம் ஆண்டி மடம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்ல, அவ்வளோ அறிவியல் கூடமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். திருநெல்வேலியில் செப்பறைன்னு ஒன்று இருக்குது. தாமிரபரணி கரையில் செப்பறைன்னு ஒரு சிவன் கோயில். அதில் சிவஞான முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஏன் அருளாளர்கள்லாம் தங்களை நாயின்னு சொல்லிக்கிட்டாங்கன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணார். எதனால தெரியுமா? நல்லா கவனித்து பாருங்கள். இந்த நாய் இருக்குல்ல, கறி எலும்பு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிங்கன்னு வைங்க, எலும்பு கறி எல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா அது எதை சாப்பிடும் தெரியுமா? எலும்பை தான் கடிக்கும். எலும்பை தான் கடிக்கும். கறியெல்லாம் இருந்தால் கூட கறியெல்லாம் கொதறிடும், எலும்பை போய் கடிக்கும். இதுனாலும் பரவாயில்ல, அதில் எலும்பில் ஏதாவது ஈரப்பசை இருக்குன்னு சொல்லலாம். இதை விட்டுட்டு நாய் சில நேரம் ஓடி போய் மண்ணை பறிக்கும். அங்கே காஞ்சி போன எலும்பு இருக்கும், காய்ந்து போன எலும்பு இருக்கும். அதில் எந்த பசையும் இருக்காது, வெறும் எலும்பு, வெறும் கால்சியம் தான். அந்த எலும்பு எடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்கும். இதை ஒரு ஆள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணான். திருநெல்வேலியில் செப்பறையில் எல்லாம் ஆண்டி பண்டாரம் கோயிலில் போய் பஜனை பண்ணிவிட்டு சுண்டலும் பொங்கலும் வாங்கி சாப்பிட்டோம் இல்லை, சயின்ஸு. அவன் போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணான். இது வரைக்கும் எந்த மிருகையியல் ஆய்வாளரும் செய்யாத ஒரு ஆராய்ச்சியை சிவஞான முனிவர் பண்ணார். போய் உட்காந்து ஏண்டா இந்த நாய் எலும்பை மட்டும் கடிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சியில் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சார். என்ன உண்மை தெரியுமா? இன்றைக்கி சுவாலஜி ஒத்துக்கிடுது அந்த உண்மையை. இந்த நாய் அந்த எலும்பில் எதுவுமே கிடையாது, எலும்பில் எந்த டேஸ்ட்டும் கிடையாது, பசை இல்லாத வெறும் எலும்பு தான். ஆனால் இந்த நாயினுடைய இயல்பு என்ன தெரியுமா? நாய் நன்றி உள்ளது தான், எஜமானுக்கு விசுவாசமானது தான். 1000 பேர் இருக்க கூட்டத்தில் நாயை கண்ணை கட்டி விட்டால் அதனுடைய தலைவன் எஜமானன் யாருன்னு பார்த்து கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துடும். நம்மளால் சேர முடியாது. நாய்க்கு அவ்வளவு மதிநுட்பம் ஜாஸ்தி தான். ஆனால் அந்த நாய்கிட்ட உள்ள ஒரு பெரிய அறியாமை என்ன தெரியுமா? அந்த வெற்று எலும்பை எடுத்து 2 தாடைக்கு இடையில் வச்சு கடிக்கும். கடிக்கும்போது நாயுடைய பற்கள் கூர்மையாக இருக்கும், நம்ம பற்களை விட அது கூர்மையாக தானே இருக்கும். அந்த எலும்பை தாடைகளுக்கு இடையிலே வைத்து கடிக்கிற போது அந்த எலும்பு தூள் இருக்குல்ல, அது உடைஞ்சு அந்த நாயினுடைய மேல் தாடை கீழ்த்தாடையில் குத்தும்ல, அது கண்ணாடி துண்டு மாதிரி தானே இருக்கும். குத்தும் போது ரத்தம் வரும். எதனுடைய ரத்தம்? அந்த நாயினுடைய ரத்தம் மேல் தாடையில் கீழ்த்தாடையிலிருந்து ஒழுகும். இந்த நாய் அறியாமையுடைய நாய் என்ன நினைக்குமா? அந்த ரத்தம் அந்த எலும்புலேருந்து வரதா நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிடுமா. எவ்வளோ பெரிய அறியாமல் பாருங்கள். இதை ஒருத்தர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். இதை எதுக்காக தெரியுமா சிவஞான முனிவர் சொன்னார்? தன்னுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பம் என்று உணராமலே எப்படி ஒரு நாய் அதை சுவைக்கிறதோ அதே போல இந்த உலகத்திலே உள்ள துன்பத்தை எல்லாம் நாம் இன்பமாக சுவைத்து கொண்டிருக்கிறோம். இந்த சிற்றின்ப வாழ்க்கை இருக்கிறதே, இது சில நாள் வாழ்க்கை. இதற்காக பேரின்ப வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோமே என்று அவர் சொன்னார். பசையில்லாத வெற்றென்பினை கடித்து அழகு புண்ணாய் குருதி விழும் அதை பருகு நாய் போல் சொல்லற்ற உலகில் ஒரு துன்பமெல்லாம் இன்பமாக துடிப்பர் சிலர். அதனால தான் மணிவாசக பெருந்தகை சொன்னார், நாயேன் என்று 67 முறை சொன்னார். இந்த உலக வாழ்க்கையே சதம் என்று மகிழ்ச்சி என்று இதிலேயே பிறவி பெருங்கடலிலே உழன்று கொண்டிருக்கிறேனே, இந்த வாழ்க்கை வாழுவது நாயினுடைய அறியாமை தானே. அதனால தான் நாய் அடியேன் 67 தடவை சொன்னார். இதில் என்ன மொழிபெயர்ப்பில் விசேஷம் தெரியுமா? நீங்கள் எடுத்து பாருங்கள், வீட்டுக்கு போய் டிக்ஷனரியை பாருங்கள். இவர் 67 முறை நாயின்னு சொன்னார்ல, இதை டாக்டர் ஜியூ போப் மொழிபெயர்க்கிறார். எப்படி மொழிபெயர்க்கணும்? நாய் எப்படி மொழிபெயர்ப்பீங்க? டாக், டிஓஜி டாக் அப்படி தானே எழுதுவோம். ஆனால் ஒரு இடத்துல கூட டாக்குங்கிற வார்த்தையை டாக்டர் ஜியூ போப் யூஸ் பண்ணல, உபயோகப்படுத்தலை. நீங்கள் அந்த மொழிபெயர்ப்பையும் எடுத்து பாருங்கள். மொழிபெயர்ப்பு இல்லாதவங்க நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தையை டிக்ஷனரியில் வீட்டில் போய் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். டாக் 67 இடத்துலையும் அதை மொழிபெயர்க்கிறாரு. ஒரு இடத்துல கூட டிஓஜி டாக் போடல, அதுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை போடுறாரு. அந்த வார்த்தை எனக்கு அது வரைக்கும் தெரியாது.
3 ஆண்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னிமராவில் போய் அந்த மொழிபெயர்ப்பை பார்த்ததும் அந்த வார்த்தையை பார்த்துட்டு இதுக்கு என்னடா அர்த்தம்னு டிக்ஷனரி எடுத்து பார்த்தா தான் டாக்டர் ஜியு போப் எவ்வளவு பெருமைக்குரியன்னு தெரியுது. அவர் ஒரு 3 எழுத்து வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, CUR, கர். டாக் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை. 67 இடத்துலையும் கர் என்கிற வார்த்தையை டாக்டர் ஜியு போப் பயன்படுத்துகிறார். அந்த கர் என்பதற்கு என்ன மீனிங்னு டிக்ஷனரியை பார்த்தா த லோயஸ்ட் வெரைட்டி ஆஃப் டாக். நாயிலேயே ரொம்ப கடைத்தரமான நாய். இப்போ பாருங்க, கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை. இதுக்கு இதை தவிர வேற வார்த்தையை போட முடியுமா? இதை தவிர வேற வார்த்தையை யாராவது போட முடியுமாயா? கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி. படிக்கும் போதே கல் மாதிரி இருந்த மனசை கூட பிசையுமா. கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை.